ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். ஐ ஹோப் எல்லோரும் ரொம்ப நல்லா இருக்கீங்கன்னு சொல்லி நம்புகிறேன். இன்றைக்கி லாங் வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, தம்ப்நெயில் பார்த்துட்டு வந்த உடனே தெரிஞ்சிருக்கும், கிச்சன் டூர் தான் வந்து பார்க்க போகிறீங்க. ஹவுஸ் ஒய்ஃப் அப்படின்னாலே நம்ம டேரெக்டாக நம்ம காலையில் காஃபி போட்டு குடிச்சிட்டு கிச்சனில் தான் போய் சமைக்கிறதுக்காக வேலை பார்த்துட்ருப்போம். நமக்கு கிச்சன் வேலையை விட நமக்கு மற்ற வேலையை கம்பேர் பண்ணும்போது பெருசாக தெரியாது. என்னோடய கிச்சன் வந்து பார்த்திங்கன்னா 3லேருந்து 4 பேர் வரையில் தாராளமாக நிற்கலாம். ரொம்ப சின்ன கிச்சன் தான், மீடியமாக இருக்கும். நான் மேரேஜ் ஆகிறதுக்கு முன்னாடியே வீடு வந்து கட்டிட்டாங்க. இப்படி தான் கிச்சன் வந்து அமையணும்னு சொல்லி நான் எந்த பிளானுமே வந்து பண்ண கிடையாது. வீடு கட்டினதுக்கு பிற்பாடு தான் நான் வந்து மேரேஜ் ஆகி வந்தேன். பிஃபோர் மேரேஜ்க்கு முன்னாடி வீடு கட்டணும் அப்படிங்கிறதால ஹஸ்பண்டுக்கும் எந்த ஐடியாவும் கிடையாது. கிச்சன் எப்படி இருக்குமோ அது மாதிரி செட் பண்ணி கொடுக்க சொல்லிட்டாங்க. எங்களோட கிச்சன் கவுண்டர் டாப் பார்த்திங்கன்னா எல் ஷேப்பில் கொடுத்துருப்பாங்க. கிழக்கு பார்த்து வந்து நம்ம கேஸ் ஸ்டவ் வந்து வைக்கணுங்கிறதால விண்டோ வந்து மேலே இருக்கும், கீழே வந்து பார்த்திங்கன்னா கேஸ் ஸ்டவ் வந்து வச்சுருப்போம். கேஸ் ஸ்டவ்க்கும் ரைட் சைடில் 2 ஜாடியில் வந்து பார்த்திங்கன்னா கல்லுப்பு, தூளுப்பு இது ரெண்டுமே வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கு பேக் சைடில் வந்து ஒரு சின்ன பேஸ்கெட் யூஸ் பண்ணி கீழே டிஷ்யூ பேப்பர் போட்டுட்டு ஆயில் ஐட்டம்ஸ்லாம் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். கிச்சனில் ஓரளவு எனக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கிற மாதிரி ஓரளவு ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருப்பேன். இப்போ கேஸ் ஸ்டவ்க்கு ரைட் சைடு வந்து பார்த்தோம் இல்லையா, லெஃப்ட் சைடில் நைஃப் ஸ்டாண்டு வந்து வச்சுருக்கேன். அதுக்கு பேக் சைட்லேயே ரெகுலராக யூஸ் பண்ணுற சாப்பிங் போர்டு வந்து வச்சுருப்பேன். கவுண்டர் டாப்பில் கேஸ் ஸ்டவ்க்கும் லெஃப்ட் சைடில் தான் வந்துட்டு பாத்திரம் கழுவுறதுக்கும் யூஸ் பண்ணிப்பேன். அதே மாதிரி காய்கறி கட் பண்ணுறதுக்கு இது எல்லாத்துக்குமே வந்து இந்த பிளேஸ் தான் வந்து யூஸ் பண்ணிப்பேன். எங்களுக்கு வந்து டேப்பில் வந்து போர் வாட்டர் தான் நாங்கள் யூஸ் பண்ணிகிட்ருக்கோங்கிறதால ரொம்ப உப்பு அதிகமாக இருக்கும். என்ன தான் வந்து தேய்ச்சி வந்து கழுவினாலும் உப்பு வந்து சிங்கில் படிஞ்சிட்டே தான் இருக்கும். ரொம்ப அதிகமாக இருக்குன்னு தோணுச்சுன்னா மட்டும் பேக்கிங் சோடாவும் லெமனும் ஃபுல்லாக வந்து ஸ்க்ரப் பண்ணி தேய்ச்சிட்டு வாஷ் பண்ணிடுவேன். பார்க்க சிங்க்கு கொஞ்சம் நீட்டாகிடும். சிங்க்குக்கு மேலேயே வந்துட்டு கிச்சன் டவல், கிளீனிங்க்கு யூஸ் பண்ணுற எல்லா ஐட்டம்ஸுமே வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பேன். நெக்ஸ்ட்டு கிச்சனில் கார்னர் சைடு மட்டும் கடப்பக்கல் யூஸ் பண்ணி கவுண்டர் டாப் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த சைடு லெஃப்ட் சைடில் மட்டும் 4 ரேக் இருக்க மாதிரி செல்ஃப் வந்து கொடுத்துருப்பாங்க. கிச்சன் செல்ஃபில் கீழே இருக்க செல்ஃபில் வந்து 3 ஹோல்டர் யூஸ் பண்ணி அதில் வந்து ஸ்பூன், அதுக்கப்புறம் கரண்டின்னு தனித்தனியாக வந்து ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுருப்பேன். அதுக்கு பக்கத்துலேயே இடிக்கல் 2 பெரிய ஜாடி வந்து வச்சுருப்பேன். அதில் வந்து கல்லுப்பு, தூளுப்புன்ட்டு ஃபுல்லாக வந்து ஃபில் பண்ணி வச்சுருவேன். சின்ன ஜாடியில் வந்து காலியானதுக்கு பிறகு அதை வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக வந்து ரீஃபில் பண்ணி வச்சுப்பேன். இந்த பேஸ்கெட் வந்து பார்த்திங்கன்னா பழம் வைக்கிறதுக்காக தான் வாங்கினது. ஆனால் வந்து இந்த கிளைமேட்டுக்கு வந்து நிறைய பூச்சி வந்து தக்காளிக்கெலாம் வருது அப்படிங்கிறதால ஃப்ரூட்ஸ் வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்கு பதிலாக அதில் வந்து தக்காளி வந்து ஸ்டோர் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு கார்னரில் வந்து அவன் வச்சுருக்கேன். அது வந்து எப்போவாவது தான் வந்து யூஸ் பண்ணுவேன். யூஸ் பண்ணும்போது வெளியில் எடுத்து வச்சுட்டு யூஸ் பண்ணிவிட்டு அகைன் மறுபடியும் அதே பிளேஸில் எடுத்து வச்சுருவேன். பக்கத்துலேயே மிக்ஸி அண்ட் கார்னரில் வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம், சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம், பூண்டு, உருளைக்கிழங்குலாம் வந்து அந்த 3 ரேக்கில் வந்துட்டு தனித்தனியாக வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கு பக்கத்தில் இருக்க ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ரேக்கில் எக்கு, அதுக்கப்புறம் சாஸ் ஐட்டம்ஸ்லாம் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு எனக்கு வந்து இந்த கிச்சன்லேயே ரொம்ப பிடிச்ச இடம்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த செல்ஃப் தான். இதில் யூஸ் பண்ணுற ஒவ்வொரு கண்டெய்னர்ஸுமே வந்து பார்த்து வாங்கியிருப்பேன். ஒரே டைமில் எல்லாமே வாங்கியிருக்க மாட்டேன். ஒரு டைமும் வந்து ஒரு 6 மாதத்துக்கு ஒரு டைம், இல்லை வந்து 2 மாதத்துக்கு ஒரு டைம்னு பார்த்து வாங்கிட்டுருப்பேன். இது எல்லாமே இப்போ வாங்கினது கிடையாது. இது எப்படியும் வாங்கி 2 இயர்ஸ்க்கு மேலேவாவது இருக்கும். இதில் வாங்கியிருக்க ஒவ்வொரு கண்டெய்னர்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல வாங்கியிருப்பேன். இந்த கண்டெய்னர் வந்து பார்த்திங்கன்னா அமேசானில் வந்து வாங்கினேன். எனக்கு அக்யூரேட்டாக ப்ரைஸ் வந்து எனக்கு தெரியல. 6 பீஸ் வந்து தனியாக வாங்கினது. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா லோக்கல் ஷாப்பில் தான் வாங்கியிருந்தேன். ஒரு 70, 80 இந்த ரேஞ்சில் தான் இருக்கும். தனித்தனி கண்டெய்னர் வந்து வாங்கியிருப்பேன். இதெல்லாம் வாங்கியே ரொம்ப நாளாயிடுச்சு அப்படிங்கிறதால பழசாயிடுச்சு. பட் இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம யூஸ் பண்ணுவோம். இந்த கிளாஸ் கண்டெய்னர் வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபஸ்ட்டு வாங்கின கிளாஸ்னு பார்த்திங்கன்னா இது தான் வாங்கினேன். 6 பீஸ் வந்து வாங்கினேன் ஹோம் சென்டரில். ஆனால் வந்து எப்படியோ வாஷ் பண்ணும்போது 2 வந்து தவறி விழுந்துருச்சு. பட் இருந்தாலும் 3-4 வருஷமாவது இருக்கும். ரொம்ப நல்லா இருக்குது. இந்த கண்டெய்னர் வந்து பார்த்திங்கன்னா நான் மீஷோவில் வந்து வாங்கியிருந்தேன். 6 பீஸ் செட்டாக வந்து வரும். இது வாங்கி எப்படி 1 வருஷத்துக்கு மேலேயாவது இருக்கும். இதில் வந்து மேலே ஓப்பன் டைப் வந்து கொடுத்துருக்காங்கங்கிறதால கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக இருக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு. இதுவுமே வந்து மீஷோவில் தான் வந்து வாங்கியிருந்தேன். ரொம்ப நாள் ஆயிடுச்சு. இதில் 2 பீஸ் மட்டும் ஸ்டவ் பக்கத்தில் வைக்கும்போது லைட்டாக வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹீட் பட்டு நெளிஞ்சிருச்சு.
நெக்ஸ்ட்டு இந்த கண்டெய்னர் வந்து பார்த்திங்கன்னா 2500 ml கெப்பாசிட்டி வரும். இது வந்து பார்த்திங்கன்னா லோக்கல் ஷாப்பில் தான் வாங்கினேன். பட் இதே மாதிரி டிமார்ட்லேயும் வந்து அவைலபிளாக இருக்குது. நெக்ஸ்ட்டு அதை விட குவான்டிட்டி வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஒரு 1500 ml அளவுக்கு பிடிக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா லோக்கல் ஷாப்லேயே தான் வந்து வாங்கியிருந்தேன். ஸோ அவ்வளோதான். கிச்சனுக்கு நான் யூஸ் பண்ணுற கண்டெய்னர்ஸ்னு வந்து பார்த்திங்கன்னா கிராசரிஸ் வந்து ஃபில் பண்ணுறதுக்கு இது மட்டும்தான். இதில் வந்து பார்த்திங்கன்னா மசாலா ஐட்டம்ஸ், அதுக்கப்புறம் பருப்பு, அப்புறம் பாஸ்தா, பிரியாணி இலை, பட்டை, கிராம்பு, ஜீரகம், வெந்தயம், மிளகு இது மாதிரி எல்லாமே வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பேன். நெக்ஸ்ட்டு மேலே இருக்க கண்டெய்னர்ஸில் வந்துட்டு பருப்பு, வடகம், பாஸ்மதி ரைஸ்லாம் வந்து ஸ்டோர் பண்ணியிருக்கேன். அஞ்சரை பெட்டியில் வந்து 2 வந்து யூஸ் பண்ணியிருப்பேன். ஒன்றில் வந்து கடுகு, உளுத்தம்பருப்பு, வெந்தயம்ட்டு நார்மலாக நம்ம சாம்பாருக்கு வைக்கிறதும், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா பிரியாணி ஸ்பைசஸ்லாம் வந்து யூஸ் பண்ணியிருப்பேன். செல்ஃப் கார்னரில் வந்து ரொம்ப ரேராக யூஸ் பண்ணுற திங்ஸ் எல்லாமே வந்து ஸ்டோர் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு மேலே லாஸ்ட்டாக இருக்க செல்ஃபில் வந்துட்டு ரொம்ப ரேராக யூஸ் பண்ணுற திங்ஸ் தான் வச்சுருப்பேன். அந்த செல்ஃப் வந்து எனக்கு எட்டவே எட்டாது. எக்ஸ்ட்ரா இருக்க டிஃபன் பாக்ஸு, சம்படம், அப்புறம் பேக்கிங்க்கு யூஸ் பண்ணுற திங்ஸ்லாம் வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு கவுண்டர் டாப்க்கும் ஆப்போசிட் சைடு வந்து பார்த்திங்கன்னா கிரைண்டர், அதுக்கப்புறம் அதுக்கு மேலேயே வந்துட்டு பிளேட் ஸ்டாண்டு ஃபுல்லாக வச்சுருக்கேன். அதில் வந்து சின்ன சின்ன பாத்திரம்ல வந்து பவுலு எல்லாமே வந்து இதில் தான் வந்து ஸ்டோர் பண்ணியிருப்பேன். கிரைண்டர் வந்து கீழே தான் வந்து எப்போவுமே வந்து இருக்கும். நான் மாவாட்டும் போது மட்டும் அதை நகர்த்திட்டு யூஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா உள்பக்கமே வந்து தள்ளிடுவேன். நெக்ஸ்ட்டு வந்து கவுண்டர் டாப்க்கும் கீழே வந்து பார்த்திங்கன்னா, அதாவது கேஸ் ஸ்டவ்வுக்கும் ரைட் சைடில் இருக்க கவுண்டர் டாப்க்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரேராக யூஸ் பண்ணுற திங்ஸ்லாம் மட்டும் தான் வச்சுருப்பேன். மேலே வந்து பார்த்திங்கன்னா கிளாஸ் ஐட்டம்ஸ்லாம் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பேன். கீழே வந்து பிரியாணி பாத்திரம், அதுக்கப்புறம் இடியாப்பம் நம்ம வந்து போடுறதுக்காக யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அந்த பிளேட் ஸ்டாண்டு, அதுக்கப்புறம் வந்து ஒரு 4-5 பேர் வந்து வராங்க அப்படின்னா அதுக்கு தேவையான பாத்திரம்லாம் வந்து அங்கே வந்து வச்சுருப்பேன். இங்கே இருக்க பாத்திரம் வந்து மேக்ஸிமம் வந்து எடுக்க மாட்டேன். கெஸ்ட்டு யாராவது வராங்கன்னா மட்டும் தான் யூஸ் பண்ணுவேன். அதுக்கு பக்கத்துலேயே வந்து இட்லி அரிசி, அதுக்கப்புறம் சாப்பாடு அரிசி, பக்கத்தில் இருக்க பேஸ்கெட்டில் வந்து கிராசரிஸ் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். லாஸ்ட்டு கார்னரில் ரவுண்டாக இருக்க பேஸ்கெட்டில் வந்து கோதுமை மாவு ஃபில் பண்ணியிருக்கேன். மேலே வந்து பார்த்திங்கன்னா முட்டை வந்து ஸ்டாக் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்குங்கிறதால அதுக்கு மேலே வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து சிலிண்டருக்கும் பேக் சைடில் வந்து கொஞ்சம் ஸ்பேஸ் வந்து அதிகமாக இருக்கும். அதனால் வந்து கார்னர் ஸ்டாண்ட் யூஸ் பண்ணி அங்கே வந்து தோசை தவா, அதுக்கப்புறம் வந்து ஸ்கில்லட்டு, அதுக்கப்புறம் இடிக்கல் இது எல்லாமே வந்து அங்கே வந்து ஸ்டோர் பண்ணியிருக்கேன். ஃபைனலாக குக்கிங்க்கு யூஸ் பண்ணுற பாத்திரம் எல்லாமே கவுண்டர் டாப்க்கு கீழே இருக்க செல்ஃபில், இந்த ஒரு செல்ஃபில் மட்டும் தான் வச்சுருப்பேன். அதுக்கு கீழே இருக்க செல்ஃபில் வந்துட்டு பாத்திரம் வந்து வாஷ் பண்ணிவிட்டு அந்த கூடையை வந்து உள்பக்கம் வந்து வச்சுருவேன். பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் துருவி, அருவாமனை இதெல்லாம் வந்து இருக்கும். சிங்க்குக்கு கீழே வந்துட்டு க்ளீனிங்க்கு தேவையான ஐட்டம்ஸ்லாம் வந்து ஸ்டோர் பண்ணியிருக்கேன். அதுக்கு முன்னாடி இருக்க பேஸ்கெட்டில் வந்து ஃபுட் வேஸ்ட்டெல்லாம் வந்துட்டு கலெக்ட் பண்ணுறதுக்காக அந்த பேஸ்கெட் வந்து வச்சுருக்கேன். சிங்க்கில் தேங்குற வேஸ்ட்டு மட்டும் இல்லாமல் கிச்சனில் வந்து குக் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவோம் இல்லையா, வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணுவேன், எல்லாமே அதில் வந்து கலெக்ட் பண்ணி வச்சுருவேன். அது கரெக்டாக ஃபில் ஆகும்போது எடுத்து போட்டுருவேன், இல்லைனா வந்து எறும்பு வந்துடும். சிங்க்குக்கு ஆப்போசிட்டில் இருக்க கார்னரில் வந்து ஃப்ரிட்ஜ் வைக்கிறதுக்கு அந்த பிளேஸ் வந்து கரெக்டாக இருக்கும். ஃப்ரிட்ஜுக்கு மேலே வந்து யூஸ் பண்ணியிருக்க கவர் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து லோக்கல் ஷாப்பில் தான் வந்து வாங்கியிருந்தேன். அதில் வந்து சிலிண்ட்ரு புக்கு, அதுக்கப்புறம் இபி கார்டு, ரேஷன் கார்டு, பென்னு இதெல்லாம் வந்து போட்டு வச்சுக்கிறதுக்கு ரொம்ப யூஸாக இருக்குது. ஃப்ரிட்ஜு வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு கொஞ்சம் எம்டியாக இருக்க மாதிரி தான் இருக்குது. ஒரு சில நாள்லாம் வந்து பார்த்திங்கன்னா வைக்கிறதுக்கு இடமே இருக்காது. அந்த அளவுக்கு ஃபுல்லாக வந்து திணிச்சு வச்சுருப்பேன். எப்போவுமே வெஜிடபிள்ஸ் வந்து வீட்டில் எப்போவும் கம்மியாக தான் வாங்குவேன். ஏன்னா நடுவில் எப்போயாவது நான்வெஜ் வந்து வாங்கி சமைப்போம் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா ஃப்ரைடே டைமில் பக்கத்தில் ஏதாவது ஸ்டோரில் வாங்கிப்பேன். ஃபைனலாக கிச்சனில் எக்ஸ்ட்ரா இருக்க திங்ஸ்லாம் வந்துட்டு மேலே வந்து ட்ரே யூஸ் பண்ணி பெட்ரூம் லாஃப்ட்லேயும் அதுக்கப்புறம் கிச்சன் லாஃப்ட்லேயும் வந்து நாங்கள் ஸ்டோர் பண்ணியிருப்போம். அண்ட் ஃபைனலி வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். கீப் சப்போர்ட்டிங் மீ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.